திமுக கூட்டணியில் உள்ள 21 கட்சிகள். அந்த கட்சிகள் எது எது அப்படின்னு அந்த வீடியோ பதிவிலே பார்க்க போகிறோன்பா. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கூட்டணியை கட்டமைத்து வைத்திருக்கிறார் தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள். அதாவது தமிழகத்திலே அதிகப்படியான கூட்டணி கட்சிகளை சேர்த்து 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ளும் கட்சியாக திமுக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், இந்த வரக்கூடிய அடுத்த 5 ஆண்டுகள் திமுகவுடைய ஆட்சியாகத்தான் இருக்க வேண்டும். விஜய் போன்றவர்களை உள்ளே விட்டுவிடக் கூடாது, பாஜகவை உள்ளே விடக்கூடாது என்ற முனைப்பில் தான் திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் நிலைமை என்பது எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதை தமிழக மக்கள் தான் கடைசியிலே எழுதுவார்கள். அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற பல பரீட்சையில் யார் வெற்றி வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது என தமிழக மக்கள் கண்டிப்பாக ஒரு முடிவுகளை செய்து வைத்திருப்பார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலிலே 21 கட்சிகள் என்பது இடம்பெற்றிருக்கிறது. இதுவரை 3 கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக தொகுதி பங்கீடு என்பது நிறைவேறந்து ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுவரை மொத்தமாக 32 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள 202 தொகுதிகளுக்கு இன்னும் 18 கட்சிகளிடையே சீட் பகிர்வு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக சட்டசபை தேர்தல் இன்னும் சில வாரங்களில் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் விரைவிலே தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் வெளியிடும் என எதிர்பார்ப்பும் எழுதிக்கொண்டுதான் இருக்கிறது. இதையடுத்து மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், தேர்தல் அறிக்கைகள் தயாரிப்பு, வாக்குறுதிகள், விருப்ப மனு விநியோகம் என தேர்தல் பணிகள் அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. மறுபுறம் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடும் தீவிரமடைந்து கொண்டுதான் இருக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் நடத்தி வருகிறது. காங்கிரஸ், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், கொங்கு மக்கள் முன்னேற்ற கழகம், அதே போல இன்னும் ஏகப்பட்ட கட்சிகள் என்பது பாத்தீங்க அப்படின்னா தற்சமயம் திமுக கூட்டணியிலே இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டசபை தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான தொகுதி உடன்பாடு ஒப்பந்தமும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் சென்னை அறிவாலயத்திலே நேற்றினம் கையெழுத்தும் போடப்பட்டது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் மட்டும் பங்கீடு நிறைவடைந்திருக்கிறது. சட்டசபை தொகுதி இன்னும் உறுதியாக சூழலிலே 6 தொகுதிகள் வரைக்கும் ஒதுக்குவதற்கு வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்ப திமுக கூட்டணியிலே எத்தனை கட்சிகள் யார் யார் இருக்குது என பார்த்தால் திமுக, காங்கிரஸ், மதிமுக, இந்தியா கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், தேமுதிக, மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, மக்கள் விடுதலை கட்சி, ஆதி தமிழர் பேரவை, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, SDPI கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, முக்களத்தோர் புலிப்படை, கொங்கு இளைஞர் பேரவை, திராவிட வெற்றி கழகம், புதிய திராவிட கழகம் என 21 கட்சிகள் என்பது திமுக கூட்டணியிலே இணைந்து மிகப்பெரிய ஒரு கூட்டணியை கட்டமைத்து வைத்திருக்கிறார் நமது ஸ்டாலின் ஐயா அவர்கள் பின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.